விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 4 ஏக்கர் மேட்டுக்காடுங்க. இதுக்கு வந்து தட வசதி பார்த்திங்கன்னா 16 அடி அகலமுள்ள மண் பாதை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரணுங்க. பாருங்கள், அளந்து கல் நட்டி வச்சுக்கிறாங்க. 16 அடிங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த உழவு போட்டுக்கிட்டு இருக்கிற காட்டுக்கு பக்கத்து காடுங்க. நம்ம பார்க்க வந்த காடு இதுதான். பார்க்க வந்த காட்டுக்கு நாம் இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் இருக்கிறோங்க. இந்த வாயு மூலையிலிருந்து நேராக குபேர மூலைக்கு போகிறோம். காட்டினோட அமைப்பு வியூ வந்து இப்படி தான் இருக்குதுங்க. காட்டினோட வியூ இப்படி தான் இருக்குது. உழவு ஓட்டாமல் தரிசு நிலமாக தான் கிடக்குது. பக்கத்து காடு நல்லா மண் பாருங்கள், மண்ணெல்லாம் நல்ல மண்ணுங்க. இப்போ நான் பார்க்க வந்த காடு இதையும் உழவு ஓட்டுனா இப்படி தான் தெரியும். ஒரே நேருக்கு நேருங்க. இங்கே தான் அந்த ஒத்தப்பனை மரம் தெரியுது பாருங்க, அதுதான் குபேர மூலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை வந்து ஒரு சில இடத்துல வந்து இருக்குது, எல்லா பக்கமும் இல்லை, ஒரு சில இடத்துல பாறை இருக்குதுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்ன பாறை தான். காடு வந்து தென் சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க, தெற்கு சரிவாக அமைஞ்சிருக்குது காடு. இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கொளப்பலூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, நம்ம கஸ்டமரும் சரி, வீடியோவை முழுசாக பாருங்கள். எல்லாமே விளக்கத்தை சொல்லிடுவேன். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடியோ பெருசானாலும் பரவாயில்லன்னு எல்லா விளக்கத்தையும் சொல்கிறேன். நீங்கள் குறையுமா பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, தப்பு இல்லை. ஃபோன் பண்ணுங்கள், முழுசாக பார்த்துட்டு வேறு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வீடியோவை முழுசாக பார்க்காம குறைய பார்த்துட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. பாருங்கள், காட்டுக்கு நடுமையத்தில் இந்த மாதிரி ஒரு பாறைக்கட்டு, இதுவும் பாறை. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்டினா தானே தெரியும். நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு இதாங்க காடு இப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குதுன்னு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் நேரில் வந்து உங்களுக்கு பிடிக்காது. எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. உங்கள் பொண்ணான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. என்னோடய வீடியோவில் முழுசாகவே காட்டி தான் பழக்கம். பாருங்கள், மண் வந்து இப்படி தாங்க, செம்மண். மண் அருமையான மண்ணுங்க, எந்த குறையும் இல்லை. சரிவு தான் தென் சரிவை தவிர காடு வந்து கீழே எல்லாம் வந்து அந்த 2 இடத்துல மட்டும் பாறை இருக்குது. மற்ற பக்கமெல்லாம் வந்து நல்லா வயல் அழகழகாக வயல் இருக்குது. இப்போ தான் வந்து இந்த ஏரியாலாம் வந்து இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் குளத்தில் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் இருக்குதுங்க. எல்லா பக்கமும் வெள்ளாமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த ஓட்டு விட்ட காட்டுக்கு அந்த மூளை தான் வந்து குபேர மூளைங்க. இது குபேர மூளை, எதுவும் கட் ஆகலை, நல்லா இருக்குது. ஒரே நேராக தான் போகுது. இப்போ நான் வாயு மூளை பாட்டோம், குபேர மூளை பாட்டோம். அடுத்து வந்து இப்போ நான் அக்னி மூலைக்கு போகிறோம். இந்த காட்டை ஒட்டி இந்த காடு வந்து இந்த கல்லோட முடிச்சுதுங்க. இதோட ஒரே நேர் குபேர மூலை பார்த்து பாருங்கள். இப்போ இதிலிருந்து ஒரே நேர். இந்த பக்கம் வந்து ஒரு ஓடை மாதிரி போகுது, அது வந்து இந்த காட்டுக்கு பக்கத்தில் தான் போகுது, இந்த காட்டுக்கு சேராது. மொத்த காட்டினுடைய அளவு சொன்னங்கள 4 ஏக்கராங்க.
பாருங்க காடு வந்து எல்லாம் கராறு பண்ணி நீட்டெல்லாம் அளந்து கல் நட்டி வச்சுருக்குறாங்க. இந்த காட்டினுடைய அக்னி மூலைக்கு வந்துட்டோம். இதாங்க அக்னி மூலை சைடு. இதுவும் கட்டாகலை. இது ஒரே நேர். நீங்கள் அங்கே பார்த்தீங்க. பக்கத்து காடு பாருங்கள். நிலக்கடலெல்லாம் மேட்டாங்காட்டு வெள்ளாமை மலைக்கு போட்டுக்கிறாங்க, நிலக்கடலை போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஓடை, மழை வாங்கிச்சா தண்ணி போகிற மாதிரி. பாருங்க இந்த அக்னி மூலைக்கு உண்டான கல். இதிலிருந்து குபேர மூலை நேர், இதிலிருந்து ஜல மூலம் அந்த பனை மரத்து நேருக்கு வருது. நேராக போய் காட்டுறேன். காட்டினோட வியூ பாருங்க. இங்கேருந்து தென்செரிவில் அமைஞ்சிருக்குது. நிறைய கஸ்டமர், அதாவது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கம்மி விலையில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து இந்த காட்டினோட விலை குறைவு தான், ஆனால் காடு அளவு ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் போலிங்க, கிழவாக்கத்து போலி. இது ஓட்டு விட்ட காடு எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து காடு. இதிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேருங்க, எந்த கிராஸும் வரல. வீடியோ பெருசாகுது, விலை சொல்லிடுறேன். இந்த காட்டினோடைய 1 ஏக்கர் விலை 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 4 ஏக்கருங்க. நான் 3 12 1,20,00,000 ரூபாய் ஆகுது. நேரில் வாங்க பேசிக்கலாம். அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்து காட்டில் போர் ஓட்டி வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பக்கத்து காட்டில் வந்து நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க, தட்டைப்பயிரும் போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, வெள்ளாமையெல்லாம் நல்லா வருங்க. இப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தண்ணி வந்ததுலேருந்து நிலத்தடி நீர் மட்டும் அந்த பக்கம் கொஞ்சம் உயர்வாக இருக்குது. இதாங்க இந்த காட்டுக்கு வந்து ஜலமூலைங்க. இந்த ஜலமூலைங்க இதில் ஒரே எல்லா பக்கமே நேருக்கு நேராக தான் போதுங்க, பெருசாக கிராஸெல்லாம் இல்லை. இது வந்து பக்கத்து காட்டுக்காரருக்கு போகிறதுக்கு தடம், அந்த 16 அடி தடம் அப்படி கண்டினியூ ஆகுதுங்க. பாருங்க, பக்கத்து காட்டுக்காரர் போராட்டி வச்சுக்கிறாரு. அதனால் தண்ணி ஆகுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.